நம்மெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா. நம்மெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா. நான் சொன்னேன், ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக செய்யல. ஆனா நம்ம மாவட்ட செயலாளர், ஆனா நீங்க கேட்டது மாதிரி ஞாபகம் என்ன சொன்ன, இளைஞர் என்ற தலைவர் அவர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று நமக்கெல்லாம் அரிய ஆலோசனைகளை நிறைவாக வழங்க இருக்கிற, நிறைவு பேருரையாற்ற இருக்கிற, நம்முடைய மக்களால் காவல் தெய்வம் என்றும் குலதெய்வம் என்றும் போற்றி வழங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர், நம்முடைய வழிகாட்டி, சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, மாநாடு என்று சொன்னால், போராட்டம் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகிற மாநாடு, பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற மாநாடு, இதுதான் பெயர் தமிழ்நாட்டில். மாநாடுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான், வன்னியர் சங்கம் தான், இதுதான். இன்னைக்கு இல்லை, 1900 தொய்வை தட்டி எடுப்பது எதிர்பார்க்க மிக பிரமாண்டமான மாநாடு, அதெல்லாம் உழைப்பாளர். அடுத்தது கும்பகோணத்துல நாங்க தயார் அப்படின்னு சொல்ற மாநாடு பார்த்தோம். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி வச்சு விடுவாங்க, எல்லா கட்சியும் நம்முடைய மாநாடு வெற்றி மாநாடு. நீங்க சுடகவா இருந்தீங்கன்னா உங்க மனசாட்சி உங்களுக்கு பொருத்தம். பெரிய மாநாடு உலகிலே தேர்தலில் நம்ம வெற்றிக்கு அடித்தள மாநாடு இருக்கணும்னு சொன்னா இந்த மக்கள். மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்க இருக்கின்ற போராளி ₹45 received on PhonePe. எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி கட்சியின் கௌரவ தலைவர் அவர்கள், வன்னியர் சங்கத்தின் தலைவர் அவர்கள், பாட்டாளி கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக நீதி பேரவையின் தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே வருகின்ற பாட்டாளி கட்சியின் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், வன்னியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற 50 நாட்கள் கிடையாது, 5 நாட்களிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்தக்கூடிய தகுதி உள்ளவர் நீங்கள். நமக்கு 50 நாட்கள் இருக்கிறது. இதை நீங்கள் நாளைக்கோ நாளை மறுநாளோ நீங்கள் உங்களுடைய மாவட்ட பொதுக்குழு, அதன் பிறகு அடுத்த நாள் இல்ல காலையில அப்படி கூட பண்ணுங்க, இல்ல தொகுதி பொதுக்குழு போட்டு மாலையில இன்னொரு சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு. இப்ப நம்ம நடந்தது மாநாடு கிடையாது, இப்ப தேர்தல். தேர்தல் வந்து எப்படி இப்ப செயல்படுமா, காலமா தேர்தல். நீங்க இன்னைக்கு செய்யற வேலை 2024 பிரதிபலிக்கும். காலகாலமா நம்ம கட்சிக்கு அடித்தளம். அதனால எதுவும் மாநாடு நினைச்சுக்காதீங்க. 50 நாள் கடைகளுக்கு வாங்க. இது என்ன? இது சமூக நீதி. ஜாதி வாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, 69 விழுக்காட்டை காப்பாற்றுவதற்காக அத்துணை கோரிக்கைகள் தான் வச்சிருக்கிறது மாநாடு. எல்லாமே வரலாறு. அதனால அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதை நமக்கு பசுமை தாயகம் வந்து ஐநா சபையில் ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்கு. ஐநா சபையின் மனித உரிமை ஆணையம்
யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவா இருக்கு. இதுல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் அதுல போய் மறுபடியும் ஒரு லாபி பண்ணி பேசி வச்சுக்கலாம். கௌரவ தலைவர், அந்நிய செனத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி, இது ஒத்தாய்ப்பு வழங்கமாக இது போன்று இதற்கு முன்னால் எந்த மாநாடும் நடக்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு இதனுடைய வெற்றி அமைகிறது. அதற்காக நீங்கள் அனைவரும் பரப்பழுத்த இந்த கூட்டம் ஒரு வர சொல்வார் பொறுத்து ஒரு கூட்டாட்டம் என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இந்த காணொளி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன். நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன். இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய 2 குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது. என்னுடைய இளைய மகனுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம். ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் 3 ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை. இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால், சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவுகளிடம் நான் முன்வைக்கிறேன். உதவிக்கரம் நீட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய போன்பே, கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி 2 எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.